நடிகைகள் தமன்னாவும் காஜல் அகர்வாலும் இப்படி விளம்பரப்படுத்திய நிறுவனம் மீதுதான் 100 கோடி ரூபாய் மோசடி வழக்கு பாய்ந்துள்ளது. இதன் நிர்வாகிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் நடிகைகளுக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த BSNL ஓய்வு பெற்ற ஊழியரான அசோகனை கடந்த 2023ஆம் ஆண்டு மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளார். அவர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி ஹாஷ்பே என்ற இணையதள பக்கத்தில் 98 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் லாபத்தை சேர்த்து 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி அவருக்கு கிடைத்ததாக இணையதள பக்கத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. அதை விற்று பணமாக்க தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற அசோகன் முயற்சித்த போது இணையதள பக்கம் முடக்கப்பட்டது. இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் அசோகன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். அதில் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிறுவனம் சினிமா நடிகைகளான தமன்னா, காஜல் அகர்வால் உள்ளிட்ட சில பிரபலங்கள் மூலம் நிறுவனத்தை பிரம்மாண்டமாக்க தொடங்கியதும் தெரிய வந்தது. Hey guys, Hashpay is an exchange platform. It's a lending platform. You can buy cryptocurrency and you can transfer money easily as well as super fast. இதனை நம்பி புதுச்சேரியைச் சேர்ந்த 10 பேர் முதலீடு செய்து சுமார் 4 கோடி ரூபாயை இழந்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் நாடு முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மக்களிடமிருந்து வசூல் செய்து ஒரே நாளில் கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை மோசடி செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தனிப்படை போலீசார் கோவையைச் சேர்ந்த நிதிஷ்குமார் ஜெயின், அரவிந்த் குமார், தாமோதரன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார், 3 செல்போன்கள், ஒரு லேப்டாப், 3 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மூளையாக செயல்பட்ட கோயம்புத்தூரைச் சேர்ந்த அலுமினிய பொருட்கள் தயாரிப்பு நிறுவன இயக்குநர் பாபு என்ற சையது உஸ்மான் என்பவரை கடந்த மாதம் கைது செய்து அவரிடம் இருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான கோயம்புத்தூரைச் சேர்ந்த தொழிலதிபரான இம்ரான் பாஷாவை புதுச்சேரி சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் பெங்களூருவில் கைது செய்தனர். பின்னர் அவரை புதுச்சேரி அழைத்து வந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த நிறுவன தொடக்க விழாவிற்கு பங்கேற்றதற்காக நடிகை தமன்னாவுக்கு 34 லட்சம் ரூபாயும், காஜல் அகர்வாலுக்கு 28 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது தெரிய வந்ததாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பணம் மோசடி பணத்திலிருந்து வழங்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உயரதிகாரிகள் அனுமதியுடன் மேல் விசாரணை நடத்த சைபர் கிரைம் போலீசார் முடிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் நடிகை தமன்னா ஏற்கனவே விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் கிரிப்டோ கரன்சி முறைகேட்டில் தனக்கு தொடர்பிருப்பதாக சமூக வலைதளங்களில் பொய்யான செய்திகளை பரப்புவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகளை தனது குழுவினர் எடுத்து வருவதாகவும் தமன்னா மறுப்பு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த வழக்கு மீண்டும் சூடுபிடித்துள்ளது. 100 கோடி ரூபாய் கிரிப்டோ கரன்சி மோசடியில் தேடப்பட்டு வந்த தொழிலதிபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.